திருமங்கலம் கிராமத்துல சர்வே நம்பர் 158/31 எங்க அப்பா பேர்ல பட்டா சார். இந்த பட்டா தாசில்தாரு, ஆர்டிஓ, டிஆர்ஓ 3 பேரை விசாரணை பண்ணி பட்டாவை உறுதிப்படுத்துறாங்க. அதை தோக்கறவனுக்கு இப்ப இருக்கிற தாசில்தார் வசந்தி, டெப்டி தாசில்தார் பிரகாஷ், விஏஓ பிரேமா தோத்தவன் பேர் எடுத்து வந்து பட்டா கட் பண்ணி தராங்க. அப்புறம் எதுக்கு எங்களை என்கொயரி கூப்பிடுறீங்க? 17 வருஷம் மட்டும் இல்ல, நானும் எங்க அப்பா டீ குடிச்சே கேஸ் நடத்தணும். 3 மணி என்கொயரி நைட் 7 மணிக்கு தான் விசாரிப்பாங்க. மதியம் சாப்பிட மாட்டோம், நைட்டு சாப்பிட மாட்டோம். நீங்க 15 வருஷம் விசாரணை பண்ணி எனக்கு உறுதிப்படுத்துவீங்க, தோத்த போனவனுக்கு பின்னாடி வந்து பட்டா போட்டு தருவீங்களா? எதுக்கு இந்த மண்டே பெட்டிஷன் ஆயிருங்க? ஏமாத்த வேலை தானே. 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க, மக்கள் கொடுக்க போறாங்க, வாங்கிக்கங்க பட்டாக்கு. போன வாரம் கொடுத்த பெட்டிஷன் ஆத்துல போச்சு, இந்த வாரம் வாங்குற பெட்டிஷன் எல்லாம் குளத்துல போகுது. மனு வாங்குறது ப்ராடு வேலைங்க. அதுக்கு எதுக்கு விசாரணை கூப்பிடுறீங்களா? நீங்களே முடிவு எடுத்துட்டு போங்க. லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கி என் பட்டால கை வைக்க நீங்க யாரு? என்ன கேட்டீங்களா? நீங்க வாரிசு பேரை சேர்க்கிறோம் சார். அப்பா இறந்துட்டாரு, வாரிசு பேரை சேர்க்க மனு கொடுக்குறேன். ஒரு விஓ பிரச்சனை உள்ளுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றாங்க. ரிட்டர்ன் பண்ண காப்பி கொடுத்தா முழிக்கிறாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு பதில் இல்லை அவங்களுக்கு. ஒரு விஓ லஞ்சம் வாங்குற, ஆர்டிஓ வாங்குற, தாசில்தார் வாங்குற, எல்லாம் கண்ணெதிரில் வாங்குறீங்க. எனக்கு பட்டா குறிச்சிட்டு 10,000 டிஆர்ஓ. நீங்க யாரு? தாசில்தார் ஏன் கை வைக்கணும்? ஏன் சார் கை வைக்கணும்? தாசில்தார் அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசாங்கம் எங்களுக்கு நியாயத்தை வாங்கி தரணும். டிஆர்ஓ தாசில்தாரை கூப்பிட்டு டிஆர்ஓ ஆர்டர் இருக்க சொல்ல ஏன் கை வச்சிங்கன்னு கேட்டாரு. இது எனக்கு விசாரணை பண்ணி சொல்லுங்கன்றாரு. அதை எப்படி மூடி மறைச்சிடுவாங்க? பிஓ எப்படி பண்ணுவாங்க? ஒரு அதிகாரி காப்பாற்றுதான் நம்ம நாட்டு வழக்கம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். என்னோட உடம்பு பேஷண்ட்டை வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கிறேன், கால் உடஞ்சி வந்திருக்கிறேன். 15 வருஷம் நான் பட்டா எனக்கு மீட்டு தரணும், அவ்வளோ.